எந்த உத்தரவாதமும் இல்லாமல் சாமானிய மக்களுக்கு ரூபாய் 33 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். இன்று இந்திய இளைஞர்களிடம் தொழில் முனைவோர் திறன்கள் உள்ளன. அவர்களுக்கு ஒரு சிறிய உதவி கிடைத்தால் மிகப்பெரிய பலன்களை அடைகின்றனர் என அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி காவி உடையில் சட்டசபைக்கு வராதது மகிழ்ச்சி என்று சட்டசபைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினரை பார்த்து ஸ்டாலின் விமர்சித்து பேசினார். சட்டசபையில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை, அதிமுகவினர் பேசுவதை நேரலை செய்யப்படுவதில்லை என்று கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சபாநாயகர் அப்பாவு ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியான அதிமுகக்கு தான் முதலில் பேச வாய்ப்பு தர வேண்டும். ஆனால் திமுக கூட்டணி கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நாங்கள் மக்கள் பிரச்சினையைத்தான் பேசுகிறோம், ஏன் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது? சபாநாயகர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வது ஏன் என கேள்வி எழுப்பினார். சட்டசபையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டால் அந்த மசோதாவுக்கு அனுமதி வழங்கலாம், நிறுத்தி வைக்கலாம் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். ஆனால் தான் நிறுத்தி வைக்கும் மசோதா செல்லாது என கூறும் அதிகாரம் இல்லை என சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. தமிழகத்தில் நீட் தேர்வு விலக்கு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். திமுக நடத்தும் இந்த கூட்டம் ஒரு நாடகம். இந்த கூட்டத்தால் ஒரு பயனும் இல்லை எனவும் பழனிசாமி விமர்சித்தார். இரண்டாவது முறையாக தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஜனாதிபதிக்கு கவர்னர் அனுப்பி வைத்தது சட்டப்படி தவறு என்றும், ஒருமுறை மசோதாவை நிறுத்தி வைத்துவிட்டால் அதன் தொடர் நடவடிக்கையை அவர்தான் மேற்கொள்ள வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் 10 மசோதாக்களையும் ஜனாதிபதிக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என்று கூறிய சுப்ரீம் கோர்ட் கவர்னர் நடவடிக்கையை ரத்து செய்வதாகவும், மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் தர 1 மாதம் கெடு விதித்தும் அதிரடி உத்தரவிட்டது. தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதனால் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை தொடரலாம் என்றும் தெரிவித்துள்ளது. திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என கூறி 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதனை பற்றி பேசாமல் நீலி கண்ணீர் வடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் சீமானும் அரசியல் ரீதியில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து பேசினாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புகழ்ந்து கொண்டனர். ஒருவேளை இது அரசியல் கூட்டணிக்கு அச்சாரமா என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியா மீது வரி விதித்த ட்ரம்புக்கு பிரதமர் மோடி பதிலடி கொடுத்து விட்டார். விலைவாசி உயர்வால் அவதிப்படும் மக்களுக்கு மத்திய அரசு மற்றொரு பரிசை வழங்கியிருக்கிறது என ராகுல் கூறியுள்ளார். நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா? வெந்த பொன்னில் வேலை பாய்ச்சுவது போல் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு அமைந்திருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அடாவடியாக விலையை உயர்த்திவிட்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதில் சிறு பகுதியை குறைத்து நாடகமாடுவது பாஜகவின் வழக்கமாகிவிட்டது. இந்த நாடகத்தை பார்த்து பார்த்து நமக்கும் பழக்கமாகிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். ஹோசூர் விமான நிலையத்துக்காக ஹோசூர் கிழக்கில் 1, தெற்கில் 1 என 2 இடங்களை தேர்வு செய்து டிட்கோவிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 இடங்களில் ஒன்றை தமிழக அரசு தேர்வு செய்யும். அங்கு விமான நிலையம் அமைக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் அனுமதி பெறுவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை வரும் 19ஆம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அதேபோல் கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு தடத்தில் முதல் ஏசி மின்சார ரயில் சேவையையும் பிரதமர் மோடி துவக்கி வைக்க உள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு துவக்கத்திலிருந்தே கேரள அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்நிலையில் திடீரென மனமாறிய மாநில அரசு நாட்டிலேயே முதல் மாநிலமாக புதிய சட்டத்தின் கீழ் வக்ஃபு வாரியத்தை ஏற்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. 2023-24ஆம் நிதியாண்டில் கட்சிகள் பெற்ற நன்கொடை பற்றிய விவரங்களை ADR எனும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக பாஜக 2243 கோடி ரூபாயும், காங்கிரஸ் 281 கோடி ரூபாயும் நன்கொடை பெற்றுள்ளன. 2022-23ஆம் நிதியாண்டில் 719.85 கோடியாக இருந்த பாஜகவின் நன்கொடை
211% உயர்ந்து 2243 கோடியை எட்டியுள்ளது. 79.92 கோடி ரூபாயில் இருந்த காங்கிரசின் நன்கொடை 252% உயர்ந்து 281 கோடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் 8,225 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தொடர்ந்து 4வது நாளாக தங்கம் விலை குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 102 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர் ஒருவர் தவறவிட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை சிறுமிகள் பார்த்து எடுத்தனர். அந்த நகையை அவர்கள் மலைக்கோவில் புறக்காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சிறுமிகளுக்கு போலீசார் உட்பட பலரும் பாராட்டு தெரிவித்தனர். செகந்திராபாத்தில் இருந்து ஹவுரா நோக்கி சென்ற ஃபலக்னுமா அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து ரயில் பெட்டிகள் தனியாக பிரிந்தன. பயணிகள் கவனித்து ரயில்வே அதிகாரிகளை எச்சரிக்கை செய்ததை அடுத்து மீண்டும் ரயில் இன்ஜின் பின்னால் கொண்டுவரப்பட்டு இணைக்கப்பட்டது. சபாநாயகரை கண்டிக்கும் வகையில் இன்று அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர், எம்எல்ஏக்கள் என அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த திம்மச்சந்திரம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையின் பின்புறம் துளையிட்டு 1,30,000 ரூபாய் மதிப்பிலான 16 மது பாட்டில் பெட்டிகளை கொள்ளையடித்து சென்ற 5 பேரை தேன்கனிக்கோட்டை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 12 மது பாட்டில்கள் பெட்டிகள் பறிமுதல் செய்தனர். நொய்டாவில் வெஜ் பிரியாணி ஆர்டர் செய்த தனக்கு சிக்கன் பிரியாணி டெலிவரி செய்ததாக பெண் ஒருவர் கண்ணீருடன் வெளியிட்ட வீடியோவால் உணவக உரிமையாளர் ராகுல் ராஜ்வன்ஷி என்பவர் கைதானார். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் ஏப்ரல் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக சட்டசபையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவித்தார். மழை வெள்ளம் பேரிடராக அறிவிக்கப்பட்டது போல் தற்போது வெப்ப அலையும் பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போதுமான வழிகாட்டுதல்கள் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என சட்டசபையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேட்டுப்பாளையம் கிராமத்தில் ஓடக்காட்டு ஏரிக்கு வரும் நீர்வரத்து கால்வாயில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய கலெக்டருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்தால் மும்பையில் முகேஷ் அம்பானியின் ஆண்டிலியா வீட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. வக்ஃப் நிலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுவதால் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டுக்கு தற்போது சட்ட சிக்கல் எழுந்துள்ளது. தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா உட்பட 10 மசோதாக்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்திருப்பதால் கவர்னருக்கு பதிலாக மாநில முதல்வர் ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார். தமிழக கவர்னர் RN ரவிக்கு எதிரான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை நிலைநாட்ட தமிழகம் தொடர்ந்து போராடும் என்றும் சட்டசபையில் ஸ்டாலின் தெரிவித்தார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். சென்னையில் நடந்த போராட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார். மதுரை பழங்காநத்தம் ரவுண்டனா பகுதியில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தமும் கருப்புச் சட்டை அணிந்தும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக விரல் ரேகை பதிவு, ஆதார் சமர்ப்பிப்பு 40% மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு சாமானிய மக்கள் மீதான நேரடி தாக்குதலாகும். மக்களின் அன்றாட வாழ்வை போராட்டமாக இருக்கின்ற சூழலில் மத்திய அரசின் இந்த விலையேற்றம் மக்களை மேலும் வாட்டி வதைப்பதாகவே அமைந்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்பதில் மத்திய அரசு இணைந்து கைகளாகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாகவும் செயல்படுகின்றன என தெரிவித்தார். தேனி ஆண்டிப்பட்டி வடக்கு மூணாண்டிப்பட்டி கருப்பாயி வயது 60 இரவு வீட்டில் உள்ள கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த 27 வயதான கருப்பன் வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார். அந்த பெண் சத்தம் போட்டு அலறியதால் உறவினர்கள் வீட்டின் கதவை உடைத்து வாலிபரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பெரிய கருப்பன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தமிழக சட்டசபையில் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ஆண்களுக்கும் இலவச பஸ் பயண திட்டம் அளிக்கப்படுமா என கேள்வி நேரத்தின் போது கேள்வி எழுப்பினார். அப்போது அரசின் நிதிநிலை சீராகும் போது ஆண்களுக்கும் விடியல் பயணம் வழங்க பரிசீலிக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்தார். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சோத்துப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 65 அடியிலிருந்து 91 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து 5 நாட்களில் 26 அடி உயர்ந்துள்ளது. சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியில் தற்போது 91.02 அடியாக உள்ளது. டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழக அரசுக்கு சென்னை ஐகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே சுப்ரீம் கோர்ட் செல்வதாக கூறியிருந்தால் நாங்கள் பட்டியலிட்டிருக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படாவிட்டால் வாதங்களை முன்வைக்கலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து கவர்னர் RN ரவி விடுவிக்கப்பட்டுள்ளதாக திமுக MP வில்சன் தெரிவித்துள்ளார். தாவேகே தலைவர் விஜய்க்கு சினிமாவில் நடிக்க தெரியும், வசனம் பேச தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், ஏமாற்றவும் தெரியும், அரசியலில் ஒன்றும் தெரியாது என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். திருப்பத்தூர் மாவட்டம் மொளகரம்பட்டி அருகே ரயில்வே தண்டவாளம் அருகே 7 எருமை மாடுகள் உடல் சிதறி இறந்து கிடந்தன. இந்த எருமை மாடுகள் ரயிலில் அடிபட்டு இறந்ததா, யாரேனும் இங்கு கொண்டு வந்து போட்டார்களா என்பது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த வழியாக சென்ற 2 விரைவு ரயில்கள் தாமதமாக சென்றன. கடலூர் பாதிரைக்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு ஓட்டு வீட்டில் நாகப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதை பார்த்த வீட்டு உரிமையாளர் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினார். பாம்பு பிடி வீரர் செல்லா விரைந்து சென்று கட்டிலுக்கடியில் பதுங்கியிருந்த பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார். திருவாரூர் மாவட்டம் மகிழஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன், வயது 75, வீட்டின் திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலையில் திருவாரூரில் இருந்து செம்பனார் கோயில் நோக்கி சென்ற அமரர் ஊர்தி இவரது கூரை வீட்டின் மீது மோதியது. சுவர் இடிந்து விழுந்ததில் சவுந்தரராஜன், அமரர் ஊர்தி டிரைவர் ஐயப்பன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இருவரும் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபாடி சாலையில் ரேஷன் கடை ஊழியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். கொடைக்கானல் நுழைவாயிலில் உள்ள முதல் சுற்றுலா தலமான வெள்ளி நீர்வீழ்ச்சி பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பாட்டில்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. பிரதான அருவி பொலிவை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. சோதனைகளுக்கு பிறகும் கொடைக்கானலுக்கு எவ்வாறு பிளாஸ்டிக் பாட்டில்கள் கொண்டுவரப்படுகிறது, உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மாநிலங்களில் செயல்படும் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களாக அந்தந்த மாநில முதல்வரே வேந்தர் பதவி ஏற்க வேண்டுமென திமுக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இன்று மாநில முதல்வர்களை பல்கலைக்கழக வேந்தராக பொறுப்பேற்கலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனை முன்னிட்டு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் குத்துக்கல் வலசை பகுதியில் பட்டாசு வெடித்து மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தமிழக அரசை மத்திய அரசு பல்வேறு வகையில் வஞ்சித்து வருவதாக ராஜ்யசபா MP திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மற்ற மாநிலங்களுக்கு 4 மடங்கு நிதிகளை வாரி வழங்கும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி பங்கீட்டில் பாதிக்கும் குறைவாகவே தருகிறது. இருப்பினும் திமுக அரசு தைரியத்துடன் போராடி வருகிறது என தெரிவித்தார். கோவை குனியமுத்தூர் டைமண்ட் அவென்யூ பகுதியில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அசாருதீன் என்பவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டது. கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அசாருதீன் சிகிச்சை பலன் இன்றி இறந்தார். அடிதடி வழக்கை கொலை வழக்காக மாற்றி குனியமுத்தூர் போலீசார் 3 பேரை கைது செய்தனர். தலைமறைவான மற்ற 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அண்ணா நகரில் 300க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்குவதால் அதிக அளவில் ஒலி மாசு ஏற்படுவதாகவும், தூங்க முடியாமல் சிரமப்படுவதாகவும், நில அதிர்வு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் புகையால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக கூறி பள்ளி குழந்தைகளுடன் மாஸ்க் அணிந்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விசைத்தறி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். கேஸ் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டதை திரும்ப பெறுமாறு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் 60% மேல் கேஸ் விலை ஏற்றம் செய்யப்பட்டதால் இந்த விலையேற்றம் நிகழ்ந்துள்ளது. அதோடு ஒப்பிடுகையில் இந்த கேஸ் விலையேற்றம் மிக மிக குறைவானதுதான். இருப்பினும் விலையை குறைக்க வலியுறுத்துவோம் என தமிழிசை கூறியுள்ளார்.
அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் நிபந்தனைகளை தான் மீறவில்லை என ஜாமீனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். வழக்கில் சாட்சியாக இல்லாத ஒருவரால் அரசியல் காரணங்களுக்காக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இதில் காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் உட்பட 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கவர்னர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதமானது மற்றும் தன்னிச்சையானது என்ற சுப்ரீம் கோர்ட்டின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சியையும் நிலைநிறுத்துகிறது என தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மத்திய நீர்வளத்துறை தலைவர் முகேஷ்குமார் சின்ஹா ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மெயின் அணை, பேபி அணை, ஷட்டர் பகுதிகள், அணையில் நீர்க்கசிவு மற்றும் கேலரி பகுதிகளை ஆய்வு செய்ததாக தமிழக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தனர். தமிழக மக்களின் வேண்டுகோளை ஏற்று பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் அமுதம் அங்காடிகள் படிப்படியாக நவீனமயமாக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி சட்டசபையில் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களின் உரிமைக்கான வெற்றி என MP கனிமொழி தெரிவித்துள்ளார். கவர்னருக்கு எதிராக அரசு தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். சென்னை எண்ணூர் முகத்துவாரம் மீனவகுப்பம் பகுதியில் ஊர் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. மோதலில் ஒருவரது வீடு சூறையாடப்பட்டது. இந்த சம்பவத்தால் மீனவர் கிராமத்தில் பதற்றம் நிலவியது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பிச்சம்பட்டியில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 800 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. வாழை மரங்கள் சாய்ந்து பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமீபத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் சிக்கல், செல்வனூர், உத்தரகோசமங்கை, தேரூர் வேலி, முதுகுளத்தூர் ஆகிய பகுதிகளில் நெல் மற்றும் மிளகாய் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பலமுறை மனு செய்தும் உரிய நடவடிக்கை இல்லை. இதனால் தமிழக வைகை விவசாய சங்கத்தினர் பேரணியாக ராமநாதபுரம் ரயில் நிலையம் சென்று ரயிலை மறிக்க முயன்றனர். 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழைய பொருட்கள் வைத்திருக்கும் அறைக்குள் சுமார் 6 அடி நீள சாரைப்பாம்பு புகுந்ததை பார்த்த மக்கள் அலறி அடித்து ஓடினர். ஊத்தங்கரை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக பாம்பை பிடித்து வனத்திற்குள் விட்டனர். மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் பழைய வாகனங்கள் மற்றும் புதர்களை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். என்னதான் விளம்பரங்களுக்கு போஸ் கொடுத்தாலும் ஒன்றும் செல்லாது, அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது என கொடைக்கானலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி பன்னீர்செல்வம் திமுக ஆட்சியை சரமாரியாக தாக்கி பேசினார். கூட்டணி தர்மத்திற்காக அனைத்தையும் பொறுத்துக்கொள்ள வேண்டியுள்ளதாக கூறினார். சட்டசபையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 1 குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்தார். அதேபோல் நுகர்வோர் வாணிப கழகத்தில் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். தமிழக கவர்னர் RN ரவியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் கவர்னர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானியம் தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த முதல்வர் ஸ்டாலின் இதுவரையிலும் சிலிண்டருக்கான மானியத்தை வழங்கவில்லை என பேசினார். துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அரசுமுறை பயணமாக டில்லி வந்தார். அவரை டில்லி ஏர்போர்ட்டில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். கேரளா ஸ்பெஷல் செண்டை மேளத்துடன் அளிக்கப்பட்ட சிவப்பு கம்பள மரியாதையை துபாய் இளவரசர் ரஷீத் அல் மக்தூம் ஏற்றார். டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரிக்க தடை கேட்ட விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றக் கோரி தொடர்ந்த வழக்கை தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளது. இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியமில்லை, ஹைகோர்ட்டை முடிவு எடுக்கட்டும் என சுப்ரீம் கோர்ட் கூறிய நிலையில் வழக்கை திரும்ப பெற்றது தமிழக அரசு. திருச்சி பஞ்சப்பூர் பசுமை பூங்காவில் உள்ள 2000 மரங்களை அகற்றி அங்கு காய்கறி மொத்த வணிக வளாகம் அமைப்பது குறித்து மாநகராட்சியில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பசுமை பூங்காவை பாதுகாக்க மக்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேவிகோட்டில் நள்ளிரவில் RSS மண்டல பொறுப்பாளர் அபிஜித் வீட்டிற்குள் புகுந்து அவரது தந்தை ஸ்ரீகுமார் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த சைஜு அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சித்தார்.
பலுகல் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் தற்போது நடந்து வரும் அனைத்து என்கவுண்டர்களும் போலியானது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். உண்மையான குற்றவாளிகளை கண்டறியாமல் வழக்கை முடிப்பதிலேயே காவல்துறை முனைப்பு காட்டுவதாக குற்றம் சாட்டினார். ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் கட்சிகள் கூட்டணி வைத்தால் மட்டும் முடியாது. மக்கள் மனதில் மாற்றம் வர வேண்டும். அவர்கள் முடிவெடுத்தால்தான் ஆட்சி மாற்றம் வரும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். தீமையை நன்மையை வைத்துதான் ஒழிக்க முடியும் என அவர் கூறினார். கவர்னர் விவகாரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழக அரசு பெற்றுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் தெரிவித்தார். கவர்னர் மசோதாவை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும் அந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கு கிடைத்த வெற்றி எனவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் குண்டத்து காளியம்மன் கோவிலில் நடந்த குண்டம் திருவிழாவில் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மீஞ்சூரில் உள்ள காமாட்சியம்மன் உடனுறை ஏகம்பரநாதர் கோவிலில் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் திருத்தளிச்சேரி பகுதியில் உள்ள சிவலோகநாத சுவாமி கோயிலில் சூரிய பூஜை விழா ஒரு வாரம் நடக்கிறது. 2ஆம் நாளான இன்று மூலவருக்கு வெள்ளி அங்கி அணிந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. மூலவர் மீது சூரிய ஒளி விழுந்ததும் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி உலகம்மன் உடனுறை காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு உலகம்மன் காசி விஸ்வநாதர் கல்யாணம் விமரிசையாக நடந்தது. கோயில் படிக்கட்டு முதல் சுவாமி சன்னதி வரை சுமார் 500 கிலோவில் பல்வேறு மலர்களை கொண்டு அத்தப்பு கோலம் போடப்பட்டிருந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்று தொடர்ந்து அம்பாளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் ஸ்ரீ காளியம்மன் கோயில் பங்குனி விழாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பங்குனி உத்திர விழா 4ஆம் நாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கிரிவல பாதையில் தீர்த்த காவடிகளை எடுத்து வந்தனர். மேலும் படிப்பாதை, யானைப்பாதையில் பக்தர்கள் சென்றனர். மின் இழுவை ரயில், ரோப்கார் நிலையங்களில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்றனர். சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை நாங்குநேரி வானமாமலை ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத வானமாமலை பெருமாள் கோயிலில் திருக்கல்யாண விழா நடக்கிறது. 7ஆம் திருநாள் புண்ணியகோடி விமானம் என்று அழைக்கப்படும் தங்கச்சப்பரம் வீதி உலா நடந்தது. ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க புண்ணியகோடி விமானத்தில் காட்சியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பூக்கார தெருவில் உள்ள ஏகாம்பரநாதர் கோயிலில் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடந்தது. வீதி உலா வந்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு துவங்கிய குண்டம் திருவிழாவில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த மாரியம்மனை தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தட்டாங்குட்டை பகுதியில் பச்சை தண்ணீர் மாரியம்மன் கோயிலில் பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி விளக்கு ஏற்றும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவ உற்சவம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டீஸ்வரர் சுவாமிக்கும் பச்சை நாயகி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடந்தது. அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மலர்களை தூவி சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி தொட்டிய மதுரை காளியம்மன் கோயிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 30 மற்றும் 31 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான 2 தேர்களை பக்தர்கள் தோளிலும் தலையிலும் சுமந்து வீதி உலா வந்தனர். மதுரை காளியம்மன், ஓலை பிடாரியம்மன் திருத்தேர்கள் வானப்பட்டறை மைதானத்தை நேற்றிரவு வந்தடைந்தது. இதையடுத்து வான வேடிக்கை நிகழ்ச்சி சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மைதானம் மாரியம்மன் கோயிலில் நடந்த குண்டம் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சீராப்பள்ளி மாரியம்மன் கோயிலில் பூச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூச்சட்டி ஏந்திய கோயில் பூசாரியுடன் பக்தர்களும் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து பூசாரியிடம் சாட்டையால் அடி வாங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் 78வது ஆண்டு பங்குனி பூச்சொரிதல் உற்சவ விழா விமரிசையாக நடக்கிறது. பக்தர்கள் பால்குடம், வேல்காவடி, பறவை காவடி எடுத்து வந்து தீக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. பஞ்சமுக தீபாராதனை காண்பித்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோயிலில் தேர் திருவிழா நடந்தது. அப்போது திடீரென மழை பெய்தது. கை குழந்தையுடன் ஒரு பெண் மழையில் நனைவதை பார்த்த போலீசார் இரும்பு தடுப்பு பதாகையை தலைக்கு மேலே உயர்த்தி பிடித்து கை குழந்தையும் தாயையும் நனையாதவாறு பாதுகாப்பளித்தனர். இச்செயலை எஸ்பி பாராட்டினார். காசாவின் கான் யூனுஸில் உள்ள மருத்துவமனை அருகில் அமைந்திருந்த ஊடக கூடாரம், டெய்ரல் பலாக் நகரில் உள்ள மருத்துவமனையை ஒட்டி அமைந்திருந்த அகதிகள் கூடாரம் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 57 பேர் இறந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவின் மேற்கு ஆச்சே மாகாணத்தில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என அந்நாட்டின் காலநிலை மையம் அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மகன் படிக்கும் பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் பவன் கல்யாணின் 8 வயது இளைய மகன் மார்க் சங்கர் சிக்கி படுகாயமடைந்தார். தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட மார்க் சங்கர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு மகனை பார்க்க பவன் கல்யாண் சிங்கப்பூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க பொருட்கள் மீது சீனா விதித்த வரியை திரும்ப பெறவில்லை என்றால் அந்நாட்டு பொருட்கள் மீது ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் கூடுதலாக 50% வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வரி விதிப்பு தொடர்பாக சீனாவுடன் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படுவதாகவும் பிற நாடுகளுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தும் இன்று இந்தியா வருகிறார். மக்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்து வருகிறார். பிரதமர் மோடியை சந்தித்து இருநாட்டு உறவு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங் ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு விழா விமர்சையாக நடந்தது. சிறப்பு விருந்தினராக சர்வதேச தடகள வீரர் பிரீஸ் பீத்தோவன் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார். மாணவிகளுக்கு உடல்நலம் பற்றியும், விளையாட்டில் எப்படி சாதிக்கலாம், எவ்வாறு வேலைவாய்ப்பு பெறலாம் என்பதையும், உடலை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை மாணவிகளிடம் எடுத்துரைத்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். மீண்டும் தன்னை வெள்ளை மாளிகைக்கு அழைத்த டிரம்புக்கு நெதன்யாகு தனது நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து உலகையே உலுக்கி வரும் அமெரிக்காவின் கடுமையான வரி விதிப்புகளை குறைக்குமாறு நெதன்யாகு கோரிக்கை வைத்துள்ளதாகவும், பாலஸ்தீனம், ஹமாஸ், ஈரான் உடனான பதற்றமான சூழல் குறித்து இருவரும் உரையாடியதாக கூறப்படுகிறது. இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் வங்கதேசத்தை பயங்கரவாத நாடாக மாற்றிவிட்டார் என வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சபதம் விடுத்துள்ளார். விரைவில் நாடு திரும்புவேன் என அவர் கூறியுள்ளார். பிரபல நடிகர் சோனு சூட் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய, ஹிந்தி மொழிகளிலும் நடித்துள்ளார். கொரோனா காலத்தில் இவர் செய்த உதவியால் மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமானார். சமீபத்தில் இவரது மனைவி, அவரது சகோதரியுடன் சென்ற கார் நாக்பூர் அருகே விபத்தில் சிக்கியது. லேசான காயங்களுடன் அவர்கள் தப்பினர். சோனு சூட் கூறுகையில், விபத்தில் என் மனைவி, அவர் சகோதரி சீட் பெல்ட் அணிந்ததால் தான் உயிர் தப்பினர். இன்றைக்கு பெரும்பாலும் சீட் பெல்ட்டை கடமைக்காகவும் போலீசிடமிருந்து தப்பிக்கவும் அணிகின்றனர். பின் சீட்டில் அமர்பவர்கள் சீட் பெல்ட்டை கண்டுகொள்வதில்லை. பின்னால் அமர்பவர்களும் சீட் பெல்ட் அணியுங்கள், அது உங்கள் உயிரையும் குடும்பத்தையும் காப்பாற்றும் என்கிறார். ரங்கூன், அமரன் படங்களை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி அடுத்ததாக நடிகர் தனுஷை வைத்து இயக்க உள்ளார். தனுஷின் 55வது படம் பற்றி ராஜ்குமார் பெரியசாமி கூறுகையில், முன் தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இன்னும் 5-6 மாதங்களில் படப்பிடிப்பு துவங்கிவிடும். நம் அன்றாட வாழ்க்கைக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பலரை பற்றிய கதை இது. நம் வாழ்க்கை இயல்பாக இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு இவர்கள் எல்லாம் மிக முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் நம் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கிடையே உள்ளனர். அவர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவமாக இந்த படம் இருக்கும் என்றார். பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷலின் எக்ஸ் கணக்கு பிப்ரவரியில் ஹேக் ஆனது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்திற்கு புகார் அளித்திருந்தார். 2 மாதங்களுக்கு பின் அவரது எக்ஸ் கணக்கு மீட்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயா கூறுகையில், நான் திரும்ப வந்துட்டேன். இனி நிறைய எழுத, பேச போகிறேன். இப்போது அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னை பற்றி சில தவறான கட்டுரைகள், விளம்பரங்கள் என் கணக்கில் வந்தன.
இவற்றையெல்லாம் தடை செய்யும் விதமாக எக்ஸ் நிர்வாகம் விதிமுறைகளை மாற்றியமைத்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் இசையில் சிம்பு, எஸ்.ஜே. சூர்யா, கல்யாணி பிரியதர்ஷன் உள்ளிட்டோர் நடித்து 2021 வெளியான படம் மாநாடு. டைம் லூப் கதையில் உருவான இப்படம் ரசிகர்களின் வரவேற்பை பெற்று ரூபாய் 100 கோடி வசூலை கடந்தது. தற்போது இந்த படத்தை மே 2 ஜப்பானில் வெளியிடுகின்றனர். இந்த தகவலை இப்பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகிறது. இதற்கு சென்சார் போர்டு UA சான்று வழங்கியுள்ளது. படத்தின் மொத்த நீளமும் 2 மணி நேரம் 20 நிமிடமாக உள்ளது. இந்த படத்தில் நிறைய இடங்களில் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அந்த அக்லி வார்த்தைகள் அனைத்தும் மியூட் செய்யப்பட்டுள்ளன. ஓரிரு காட்சிகளை மாற்றி அமைத்துள்ளனர். 1000 கோடி வசூலித்த ஜவான் படத்தை இயக்கிய அட்லியும் 1800 கோடியை வசூலித்த புஷ்பா 2 படத்தில் நடித்த அல்லு அர்ஜுனும் புதிய படத்தில் இணைந்துள்ளனர். இன்று அல்லு அர்ஜுனின் பிறந்த நாளை முன்னிட்டு இதனை வீடியோவுடன் படக்குழு அறிவித்தது. பாலிவுட்டில் ஷாருக் கான், தீபிகா படுகோன் ஜோடி வெற்றி கூட்டணியாக வலம் வருகின்றனர். தற்போது இவர்கள் சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் கிங் என்ற படத்தில் நடிக்கின்றனர். இதில் ஷாருக் மகள் சுஹானாவும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். சுஹானாவிற்கு அம்மாவாக தீபிகா நடிக்கிறாராம். அதே சமயம் கதாநாயகி அந்தஸ்து பாதிக்காத வகையில் தீபிகாவின் ரோல் வலுவாக இருப்பதாக சொல்கிறார்கள்.